அப்பாவுக்கு பிடிச்ச இந்த வெள்ளை பணியாரம், அப்புறம் அதுக்கு ஒரு கார சட்னி. இது உடனே அரைச்சி அப்படியே ஊத்திர முடியாது. ஆதவன் படத்துல சூர்யா சொன்னாங்க, ஒரு அரிசி தலை தட்டி உளுந்து வச்சு ஒரு போட்டு ஆட்டி பொசு பொசுன்னு ஆட்டி அவர் ஆட்ட விட்டு ஊத்த விடணும். அரைச்சிட்டு எடுத்து அதுல கொஞ்சம் சர்க்கரையும் உப்பையும் போட்டு கொஞ்சமா என்ன அப்படி தெளிச்சுக்கிட்டே இருந்தா தான் வந்து புசு புசுன்னு வரும் இல்லையா? இந்த சட்னி வெளியிலே வச்சப்பட 2-3 நாளைக்கு கெட்டு போகும். அவ்வளவுதான். வெள்ளை பணியாரம் கோழி குழம்பு ஒரு நாள் அனுப்புனாங்க. பணியாரம் கோழி குழம்பு. எக்ஸலன்ட் காம்பினேஷன். அப்பா கேட்டாங்க, எங்க உப்பு கண்டம் என்ன பண்ணீங்க? சாப்பிட்டோம்பா எல்லாம் அப்படின்னு. அது என்ன உப்பு கண்டம் தெரியுமான்னு நாங்க தெரியாதுன்னா கருங்குரங்கு உப்பு கண்டம். அஞ்சரை பொட்டியும் பாத்தீங்கன்னா நான் இப்படிதான் அடுக்கி வச்சிருப்பேன். கடுகு, உளுந்து, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, கடலைப்பருப்பு. 90 வருஷத்து வீடு இது. அதுல பாதி தான் கிச்சன் இருக்கும். அப்பா இருந்திருந்தால், நாம இந்த கேமரா முன்னாடி வந்திருந்தா அது எந்த அளவுக்கு அப்பா ஏத்துக்கிட்டு விட மாட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்மளோட கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய மகள்கள் ரேவதி மற்றும் கலைசெல்வி இருக்காங்க. வணக்கம். 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 நம்ம இப்ப கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். நமக்காக ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்காங்க. என்ன பண்ண போறோம் நம்ம? ஆக்சுவலா சட்னி ஏற்கனவே அரைச்சு வச்சுட்டேன் தம்பி. அப்பாவுக்கு பிடிச்ச இந்த வெள்ளை பணியாரம், அப்புறம் அதுக்கு ஒரு கார சட்னி. இந்த கார சட்னியும் வெள்ளை பணியாரம் செட்டிநாடு பக்கம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, அதை செஞ்சு காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி. கண்ணதாசனுடைய மகள்கள் அப்படின்றத தாண்டி உங்களுடைய சமையல் கலை மூலமாவே ரொம்ப பாப்புலர் நீங்க மக்கள் மத்தியில. எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. குறிப்பிட்டு வெள்ளை பணியாரம் அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கலாம், பட் வெள்ளை பணியாரம் பண்றேன் அப்படின்னு முடிவு பண்ணது என்ன காரணம்? ஒண்ணு வந்து வெள்ளை பணியாரம் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் சாப்பிட பயப்படுவாங்க. ஏன்னா அப்பாவுக்கு பிபி இருந்ததுனால அது எண்ணெய் கொஞ்சம் இழுப்பாங்க. இன்னொன்னு அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான்வெஜ். ஆனா இவ பிரமாதமா சமைப்பா நான்வெஜ். நான் வந்து எனக்கு நான்வெஜ் அவ்வளவு சமைக்க வராது. ஸோ எனக்கு 2 பேருமே சேர்ந்து அப்பாவுக்கு பிடிச்சது அப்படிங்கிற போது பணியாரத்தை யோசனை. இதுவும் ஈஸி இல்ல, இதுவும் கஷ்டமானதுதான். தான். இது உடனே அரைச்சி அப்படியே ஊத்திர முடியாது. அதுக்குன்னு ஒரு பக்குவம் எல்லாம் இருக்குது. ஓகே. அது ஆதவன் படத்துல சூர்யா சொன்னாங்க, ஒரு அரிசி தலை தட்டி உளுந்து வச்சு ஒரு போட்டு ஆட்டி பொசு பொசுன்னு ஆட்டி அவர் ஆட்ட விட்டு ஊத்த விடணும் எப்படின்னு தெரியும். ஏன்னா இது ரொம்ப பக்குவம் ஜாஸ்தி. இது சட்னி அரைச்சி வச்சுட்டேன். இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் காய வச்சிருக்கேன் ஒரு பக்கம். இதுல கொஞ்சமா கடுகு, அதோட உளுந்து, அவ்வளவுதான். இதுல கருவேப்பிலை ரெடியா போட்டு வச்சிருக்கேன். ஒரு மூடியும் ரெடியா வச்சிருக்கேன். இது வந்து அது எதுக்கு மூடி போடுறீங்க? அதுல அந்த வாசம் வெளியில வராம இருக்கணும்பாங்க, அதனால. அவ்வளவுதான். சட்னி இவ்வளவு எண்ணெய் ஊத்துவீங்க அப்படி நிலைமை? இதுக்கு இந்த சட்னிக்கு அவ்வளவு எண்ணெய் வேணும், ஊத்தணும். அப்பதான் நல்லா இருக்கும். என்ன யூஸ் பண்ணுவீங்க? பொதுவா கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், நம்மளோட இஷ்டம். எதுனாலும் இதுல வந்து எண்ணெய் ஊத்துறதுக்கு காரணம் இது காரம் ஜாஸ்தி. இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய மிளகா போட்டிருக்கோம். கொஞ்சமா தான் தக்காளி, புளி. தக்காளி, வெங்காயம், மிளகா. சின்ன வெங்காயம், தக்காளி, புளி, மிளகா, உப்பு, அவ்வளவுதான். அந்த மிளகாயோட தாக்கம் அதிகம் இருக்கிறதுனால அதை மட்டும் கம்மி பண்றதுக்காக. இப்ப இது மாவு பக்குவம் என்னன்னா நைஸா அரைக்கணும். அது உளுந்து முதல்ல அதாவது அந்த இப்ப சொன்னால சூர்யா சொன்ன மாதிரி தலை தட்டி அரிசி அளந்துக்கிட்டு அதுக்கு மேல உளுந்து எவ்வளவு நிக்குதோ அவ்வளவுதான். அதை வந்து ஊற போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சிடணும். அரைச்சிட்டு எடுத்து அதுல கொஞ்சம் சர்க்கரையும் உப்பையும் போட்டு கொஞ்சமா சர்க்கரை அந்த ஒரு ருசி கொடுக்கறதுக்கும் அந்த வறும்பு கட்டணும்பாங்க, அதுக்கு அதை போட்டு வச்சு. இது புளிக்க வைக்க கூடாது, அரைச்ச உடனே ஊத்திடணும். இதுல வந்து எண்ணெயிலயோ இல்ல மாவுலயோ கொஞ்சம் நெய் போடணும். நல்ல நெய் போட்டுப்பாங்க. நீங்க எதுல சேர்த்திருக்கீங்க? நீங்க நெய் போடுவாங்க. அப்படியா? மாவுலயோ இல்லைன்னா இதுலயோ ருசிக்காக. அது இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். தனிச்சு ஊத்தணுமாங்க, அதாவது கீழே வச்சு அப்படி ஊத்தணும். தீயும் ஜாஸ்தி இருக்கும். கரண்டியும் இப்படிதான் இருக்கணும், புளி கரண்டியா இருக்கணும் இல்லையா? இன்னொன்னு அது தனிச்சு ஊத்தணும்பாங்க. அது இப்படி மெதுவா தூவி எண்ணெய் அப்படி தெளிச்சுக்கிட்டே இருந்தா தான் வந்து புசு புசுன்னு வரும் இல்லையா? பொதுவா வந்து பணியாரம்னாலே குழி பணியாரம் தான் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்கள்லாம். சோ இது காரைக்குடி ஸ்பெஷல். காரைக்குடி முழுக்க முழுக்க செட்டிநாடு ஸ்பெஷல். ஆமா, இது வந்து குழிப்பணியாரமும் செட்டிநாடு பக்கம் ஸ்பெஷல். பட் குழிப்பணியாரம் பொதுவா வந்து இந்த ஊர் பக்கம் பண்றவங்கலாம் பெரும்பாலும் இதுக்குன்னு அரைக்கிறது இல்ல. புளிச்ச மாவு, மீதி மாவு, இட்லி மாவு அதுலதான் பண்ணுவாங்க. இது அரைச்சு உடனே ஊத்துறேன்னு சொல்லி இல்ல. ஆனா இது வந்து செட்டிநாடு பக்கம் அந்த வெள்ளை பணியாரம் ரொம்ப ஃபேமஸ். குழிப்பணியாரத்துக்கு மாவு அரைச்சு ஊத்துறது. இந்த மாதிரி வந்து வளைவா வந்துச்சுன்னா நல்ல பக்குவமா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நீங்க சொன்ன சக்கரை சேர்க்கறது அந்த ருசிக்காகவும். இந்த ஸ்கேலப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஓரங்கள் வறும்பு. நீ வறும்பு கட்டியே வரல, நீ என்னத்த வெள்ளை பணியாரம் ஊத்துனேன்பாங்க. அதாவது மாவு ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி கலந்து அடியில உரசி
உரசி ஊத்தணும். ஒவ்வொருத்தரையும் உரசி செட்டிநாடு பாஷை அது. உப்பு இல்லாம வெறும் இனிப்புலயுமே பண்ணுவீங்களா அந்த மாதிரி இதுல? இல்ல இதுல வந்து இந்த அளவுல உளுந்த வந்து 3க்கு 1/2 போட்டுட்டு வெல்லம் வந்து அதுல சேர்க்கறது கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கு வந்து வெல்லத்தை உருக்கி ஊத்தி தேங்காயும் வெல்லத்தையும் போட்டு ஆட்டிட்டு அதுவும் புளிக்க வைக்க மாட்டோம். அது உடனே ஊத்திடுவோம். அதுவும் பண்ணுவீங்க வீட்டுல? அதுவும் பண்ணுவோம் வீட்டுல. இது ரெண்டுமே இருக்கும். கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே இருக்கும். காலை பலகாரத்துல கட்டாயம் இருக்கும். ஆனா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது இது. அப்பா ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. விரும்பி கேட்கிற ஒரு இது. ஆமா. இப்ப நீங்க 2 பேரும் ரொம்ப பிரபலம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குக்கரி ஷோ பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இல்ல எல்லாருக்கும் தெரியும்ல. பாப்பா உங்களை என்ன எவ்வளவு வருஷமா பாத்துட்டு இருக்கோம். அப்பாவுக்கு நீங்க சமைச்சு கொடுத்துருக்கீங்களா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது? இவ ஓரளவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நான் அப்பா வெறும் இட்லி மட்டும் பண்ணிருக்கேன். நான் வந்து அப்பா நல்லா சமைக்கிறது. அதாவது இந்த பிளேட் இட்லி மாதிரி வரும். அப்ப தட்டு இட்லி இப்ப சொல்றாங்க. அது வந்து அப்ப வந்து திருநெல்வேலி தட்டு இட்லி இருக்கும். அந்த திருநெல்வேலியில இருந்து வாங்கிட்டு வந்தது. அந்த இட்லி அப்பாவுக்கு பிடிக்கும். அது என்னைக்கோ ஒரு நாள் பண்ணிருக்கேன்னு தவிர எனக்கு ரொம்ப சமைச்சு கொடுக்க தெரியாது. அப்பா எனக்கு இருந்த வரையில எனக்கு வந்து சமைக்க தெரியாது. நீங்க என்னமா சமைச்சிருக்கீங்க? அப்படி அப்பாவுக்கு வந்து எலும்பு சூப்பு வச்சு கொடுத்துருக்கேன் ஒரு 2 தடவை, அவ்வளவுதான். அவருக்கு நீங்க இப்படி சமைப்பீங்கன்றதெல்லாம் அவருக்கு ஐடியாவே தெரியாது. இப்ப நிக்கும் போது கூட அதான் தோணுது. ஆனா அது ஒவ்வொரு முறையும் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது அது ஃபியர் இருக்கும். அப்பா இருந்திருந்தால், நாம இந்த கேமரா முன்னாடி வந்திருந்தா அது எந்த அளவுக்கு அப்பா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. விட மாட்டாங்க. அப்பா பிடிச்சிருக்கு. கண்டிப்பா விட மாட்டாங்க. ஏம்மா அப்படிம்பாங்க. தலையில கொஞ்சம் அதிகமா பூ ஆசைப்பட்டு வச்சுட்டோம்னா கூட அப்பாவுக்கு அது என்னம்மா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப இதுவா இருக்கவங்க இது ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். அப்பா ஒரு நான்வெஜ் பிரியர். அது ரொம்ப ஒரு வீட்டுல அப்படி ரொம்ப விரும்பி சாப்பிடுறது. இப்ப குழிப்பணியாரம் இல்லாம வேற ஆமா வேற என்னென்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க? அப்பாவுக்கு வந்து ஊர்வன பரப்பனால ட்ரெயினையும் பிளைனையும் தவிர அத்தனையும் சாப்பிட்டுருக்காங்க. இது என்னன்னா இப்ப இந்த வெள்ளை பணியாரம் அம்மா வந்து இந்த மாதிரி இட்லி மாவை வந்து தண்ணியா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு இளந்தோசை ஊத்துவாங்க. இளந்தோசை ஊத்துற போது அது பாத்தீங்கன்னா விளவிளையேன்னு இருக்கும் தோசை. அப்படி காம்பஸ் வச்சு வரைஞ்சா கூட அவ்வளவு கூட வரைய முடியாது. அவ்வளவு அழகா பண்ணுவாங்க அம்மா. ஒரு ஸ்டவ் அப்ப மண்ணெண்ண ஸ்டவ் தானே, அதை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அதை ஊத்தி எல்லாருக்கும் எடுத்து கொடுப்பாங்க. மாடியில காமராஜர் ஐயா சாப்பிட உட்காந்துருப்பாங்க. வந்தாங்கன்னா அந்த தலைக்கறி குழம்பும் அந்த இதுவும் பிடிக்கும் அவருக்கு. எப்பாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா சொல்லி விடுவாங்க. அந்த குழம்பும் தோசையும் கொடுத்து விட சொல்லுங்க. அம்மா அதை அப்படியே சந்தோஷமா பண்ணி அனுப்புவாங்க. அப்பாவோட ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு தடவை வந்து ஒரு டின்னு நிறைய உப்பு கண்டம் கொடுத்து விட்டாரு. அந்த உப்பு கண்டம் வந்து நாங்க எல்லாம் சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்பா கேட்டாங்க, எங்க உப்பு கண்டம் என்ன பண்ணீங்க? சாப்பிட்டோம்பா எல்லாம் அப்படின்னு. அது என்ன உப்பு கண்டம் தெரியுமான்னு. நாங்கள் தெரியாதுன்னா கருங்குரங்க உப்பு கண்டம். எல்லாம் சாப்பிட்டோம் நாங்க. மலேசியால இருந்து வந்தது. ஆனா நான் சாப்பிடல. ஏன்னா நான் சாப்பிட்டேன். அதெல்லாம் என்னன்னே தெரியாம சாப்பிட்டாச்சு. ஆனா சாசேஜஸ் எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து அப்பா யார்கிட்டயே சொல்லி விட்டு வரவழைப்பாங்க. அதெல்லாம் நடக்கும். நிறைய வாங்கிட்டு வந்து தருவாங்க. அப்புறம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் உண்டு. முந்தி சைனீஸ் சங்கிங்னு புகாரிஸ் பக்கத்துல உண்டு. அங்க இருந்து நண்டு வரும். நண்டு பேக் பண்ணி வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப வந்து 2000 ரூபா ஒரு பேக் பண்ண நண்டு. அதுவே அம்மா இவ்வளவு விலை கொடுத்தா வாங்குறதுன்னு. இது உங்களுடைய கிச்சன் செட்டப் இல்லம்மா? ரொம்ப இது வந்து இப்ப இந்த மியூசியம்ல இருக்கிற மாதிரி வச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படியே சொல்லுவாங்க இல்லையா? இது எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? இந்த அது அவங்க புலங்கறதுனால இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே தானே குக்கிங் எல்லாம் நானே பண்ணிப்பேன். கூட ஹெல்ப் இப்ப வரைக்குமே நீங்க தான் நான் தான் பண்ணிப்பேன். அதனால நம்ம கை தோத எடுத்து வச்சு பண்ணிக்கிறோம். அதனால ஈஸியா இருக்கு. அதெல்லாம் பொருட்கள் எல்லாமே பார்த்தா அந்த மாதிரி இல்லையா? ஒரு அப்படியே செட்டப் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது இல்லையா? பொதுவாக யூஸ்வலா கிச்சன்ஸ் வந்து கொஞ்சம் கிளம்சியா தான் இருக்கும். ஏன்னா டக்கு டக்கு நம்ம கைக்கு வாட்டப்பட்ட மாதிரி எடுத்து எல்லாமே சமைக்கிற நேரம் சில நேரங்கள்ல அப்படிதான் இருக்கு. ஏன்னா யூஸ்வலா நான் வந்து எல்லாம் நறுக்கி கிளீனா எடுத்து வச்சுக்கிட்டு தான் சமைக்க ஆரம்பிப்போம். சில நேரங்கள்ல வந்து கடகடன்னு அவசரத்துக்கு சமைக்கணும் அப்படின்னா நாலா பக்கமும் சாமான் இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா அதை உடனே எடுத்து வச்சிடணும். உடனே கிளியர் பண்ணிடுவீங்க. ரொம்ப நீட்டா இருக்கு கிச்சன். ஆனா சின்னதா வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க வீடு பெருசு, பட் இந்த கிச்சன் செட்டப் ஆக்சுவலி இதே சின்னதுன்னு சொல்றோம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதுல பாதி தான் என்னோட கிச்சன். பழைய காலத்து வீடு இல்லைங்களா? இது 90 வருஷத்து வீடு இது. அதுல பாதி தான் கிச்சன் இருக்கும். அந்த இதுல வந்து இந்த மூலையில வந்து அடுப்பு, அது சிம்னியோட இருந்தது. ஓகே. இந்த பக்கம். அதுக்கப்புறம் இதுல ஒரு சின்ன பேசன் மட்டும் இருந்தது. அந்த காலத்துல விறகடுப்பான். ஸோ விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் அதுக்குள்ள நிக்கவே முடியாது. அவ்வளோ ஷெல்ஃப் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா அதுலயே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நானுமே பண்ணேன். ஆமா. அதாவது 74ல இருந்து 86 வரைக்கும். 86ல இந்த கிச்சனை மாத்தி கட்டணும்.
கட்டணும்னு சொல்லிட்டு அப்புறம் மாத்தி கட்டிட்டு இப்போ வரைக்கும் இந்த கிச்சன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இது வீட்டுல? எனக்கு பாதி நாள் இங்கதான். எங்க வீட்டுல இவங்களே திட்டுவாங்க. 7 மணிக்கு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சு 2 மணி வரைக்கும் என்ன பண்றேன்பாங்க. என்னமோ இங்க வந்து உட்கார்ந்தா என்னோட உலகம். அது மறந்து சமைக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள் வேற? இப்ப சில பேர் மியூசிக் கேட்டுட்டு பாட்டு தான். அப்படியா எப்பவுமே சுசீலாம்மா பாட்டு, அப்பா பாட்டு. போட்டுருவீங்க? அது வந்த உடனே சாமி பாட்டு ஒரு 4 போட்டுட்டோம்னா, அதுக்கப்புறம் அப்பா பாட்டும், சுசீலாம்மா பாட்டு குறிப்பா. அதை கேட்டுக்கிட்டே தான் எனக்கு வேலை நடக்கும். நானும் கூடவே பாடிக்கிட்டே பாடிட்டு இப்ப பாட முடியுமா? அப்படியே அச்சச்சோ. பாடிட்டு நீங்க பாடுறீங்களா? ஐயோ நீங்க வேற ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு என் குரல். இப்ப நீங்க இது 2 பேர் பண்றீங்க இல்லையா? ஒருத்தரை மேனேஜ் பண்ண முடியுமா போட்டு எடுக்கிறது இது? தாராளமா பண்ணேன். இப்ப முந்தா நாள் கூட நான் வந்து ஒரு 100 பணியாரம் ஊத்தி அனுப்பிச்சேன். அப்படி. ஆனா என்ன நிக்க மாட்டேன். ஒரு பெரிய அடுப்பை போட்டு கீழே உட்காந்துட்டேன். அந்த அடுப்பு ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு 5 பணியாரமா அது கொஞ்சம் பெரிய கடாயை வச்சிருக்கேன். 5 சைஸ் இப்ப நீங்க இது ஒரு மாதிரி ஒரு மீடியமான சைஸ் இருக்கு. இப்ப நம்ம பூரிலாம் பெருசா ஊத்துவோம், நம்ம ஆமா. ரொம்ப குட்டியா ஊத்துறது இருக்கும். இது இப்போ ஒரு மீடியம் சைஸ்ல இருக்குல்ல? இது ஆக்சுவலா ஸ்டாண்டர்ட் சைஸ் இதான். இதானா? இந்த அளவுக்கு தான் இருக்கும் வெள்ளை பணியாரம். என்னன்னா கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கனமா இருக்கும். இதை விட என்ன கொஞ்சம் ஒரு இது கனமா இருக்கும். அவ்வளவுதானே தவிர ஸ்டாண்டர்ட் சைஸ். ஏவிஎம் சரவணன் நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வெள்ளை பணியாரம். இந்த துவையல் ரொம்ப பிடிக்கும். அண்ணா சொல்லுவாங்க இந்த சைஸ் அவங்களுக்கு எது வந்தாலும் வடை போட்டா கூட சின்னதா போட்டு குட்டி தரேன். சைஸ் வேணும். அதனால ஏமா அவ்வளவு பெருசு நான் சின்ன சின்னதா ஊத்தி எடுத்தாம்பாங்க. இந்த கந்தரப்பம் சொல்ற இனிப்பு பணியாரமும் இந்த வெள்ளை பணியாரமும் குட்டி குட்டியாக ஊத்தி எடுத்துட்டு போனா அது ஒரு வாய்க்கு ஒன்று எடுத்து அவ்வளவு இஷ்டமா சாப்பிட்டுக்குவாங்க. சோ அந்த மாதிரி ஊத்தலாம். பட் இது ஸ்டாண்டர்ட் சைஸ். அப்பா தாண்டி வேற யாரெல்லாம் வந்து பணியாரத்துக்கு ஃபேன்ஸ்? அப்புறம் எம்என் ராஜம்மா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளை பணியாரமும் சிக்கன் குழம்பும் அம்மா கொடுப்பாங்களாம் பணியாரத்துக்கு பணியாரத்துக்கு. அதனால அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க உங்க அம்மா வந்து ஒரு வெள்ளை பணியாரமும் சிக்கன் குழம்பும் கொடுப்பா. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். சின்ன பிள்ளைல ஒன்னா படிச்சவங்கன்னு வேற சொல்லுவாங்க. அவங்க படிச்சு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவங்க படிச்சாங்கன்னு தெரியாது. எங்க அம்மா படிக்கல. அவங்க வந்து சொன்னாங்க உங்க பார்வதி பண்ணி கொடுக்குற மாதிரியே எனக்கு வெள்ளை பணியாரம் கோழி குழம்பு ஒரு நாள் அனுப்புனாங்க. அப்புறம் வெள்ளை அது பணியாரம் கோழி அருமையான குழம்பு combination. பால் பணியாரம் பணியாரம் கோழி குழம்பு கோழி குழம்பு combination. Super எக்ஸலன்ட் combination. காம்பினேஷன். ஆக்சுவலா இந்த தொகையில் நல்லா இருக்கும். பொடி இட்லி மிளகா பொடி சூப்பரா நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் அவங்க வந்து அதுவும் இன்னும் ஏதோ 2-3 ஐட்டம் பண்ணி அனுப்பிச்சேன். சாப்பிட்டுட்டு அவர் ஏஎல் ராகவனே ஃபோன் பண்ணாங்க. அந்த ஐயாவே கூப்பிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா இருந்ததுமா, திருப்தியா சந்தோஷமா நானும் ராஜமும் சாப்பிட்டோம்னாங்க. ரொம்ப சந்தோஷம். கிச்சன்ல நீங்க எப்பவுமே நீங்க தான் சமைப்பீங்கன்னு சொன்னீங்க. வேற யாரையாவது அலோ பண்ணுவீங்களா கிச்சன்ல சமைக்கிறதுக்கு உங்களை தவிர? இல்ல மாட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல. இப்ப மருமக சமைப்பா. ஆ. என் பொண்ணு வந்து எப்பாவது ஒரு தடவை என் பொண்ணு பண்ணுவா. பட் பெரும்பாலும் ஒரு 90% நானே தான் பண்ணிடுவேன். அது என்னமோ எனக்கு ஒரு சின்ன திருப்தி. ஆனா மெயின் குக்கிங் அப்படின்னு வரும்போது நான் போயிடுவேன். 20-25 வருஷமா டோட்டலா நானே உள்ள வந்துட்டேன். தெரியாது. யாரு? எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கங்க சாமான் அடுக்கி வச்சுட்டு போயிட்டேன்னா அவங்க க்ளீன் பண்றது துடைக்கிறதெல்லாம் மத்தவங்க பார்த்து. சமைக்கிறது நம்ம தான். நாம தான் சமைக்கணும். நீங்க ஹோட்டல்ல ரன் பண்ணிருக்கீங்களா? நீங்க எப்படி உங்க kitchen பொறுத்த வரைக்கும்? வீட்டுல சமைக்கிற வேலை இருக்காது ஹோட்டல் இருந்த வரைக்கும். ஆ. இப்ப எப்படின்னா வந்து நாங்க 2 பேர் தான். அதனால நான் காலையில முக்காவாசி முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு ஃப்ரீ தான் ஒரு நாள் ஃபுல்லா. இவ்வளவு kitchen ல ஃபாஸ்ட் ஆனா சமைக்கிறது. அப்படியா? அப்படியே இந்த மாதிரி இவங்க ஸ்ட்ரெயிட் இந்த மாதிரிலாம் அது மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். சமையல முடிப்பேன், என்ன இடத்த க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டே இருப்பேன். இவங்க விருத்தம் செய்வாங்க, இது சமைச்சிக்கினே ஓனா தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு அது அப்படி பழகி முடிச்சுட்டு ஃபைனலா ஒன் ஷாட் நம்ம அவ்வளவுதான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ஷூட்டிங் எடுக்கும்போது கூட என் மருமக வித்யா சொல்லுவா, ஆண்டி அது நெய்யை ஊத்திட்டு அந்த டப்பாவை மூடி வைக்கணும். அதனால ஆண்டி கேமரா இது ஆன்ல தான் இருக்கு, அதை விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன். அது மூடி அங்க வச்சிடணும். அவ்வளவு கொஞ்சம் ஈஸியா போயிடும். நீங்க உங்க கை பக்குவத்துல அப்படி ரொம்ப விரும்பி சாப்பிடுறது உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க கணவரோ இல்லையோ இது ரொம்ப கேட்பாங்க உங்க சமையல்ல? நான்வெஜ் நான்வெஜ்ஜா? சூப்பரா சமைப்பாங்க. ஆக்சுவலா சமையல் அப்படின்னா அவளுக்கு தான் அந்த கிரெடிட் முதல்ல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சமையல் வராதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளு அந்த வயசுல 5வது படிக்கிறது சமைப்பா. எனக்கு அது வரவே வராது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அந்த வரையும் இல்லாம போஸ்ட்ஃபுல்லா கத்துக்கிட்டேன். ஆனா சமைக்கணும் அப்படின்னா இது அதே மாதிரி வீட்லயும் வந்து நான்வெஜ்னா அவ வீட்டுக்கு போயிட்டு வெஜ்னா எங்க வீட்டுக்கு வந்துடணும். ஓ, டிஃபால்ட்டா அப்படிதான் இருக்கும். இல்ல இப்ப இந்த வெள்ளை பணியாரம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் நீங்க சாப்பிட்டுருங்க, அப்புறமா அந்த வெள்ளை பணியாரத்தை பத்தி நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா கரெக்டா என்னோட கண்டுபிடிச்சி என் மைண்ட் செட் என்ன ஓடுது. ஓகேங்களா? நீங்க காரம் சாப்பிடுவீங்கல்ல? நான் சாப்பிடுவேன். உனக்கு கொஞ்சம் எனக்கு நான் கையில எடுத்துக்கிறேன். அச்சோ, ஏன் அது அது சட்னி வேணாமா உங்களுக்கு? அவ காரம் சாப்பிட மாட்டா. நான் காரமே சாப்பிட மாட்டேன். இது ஆக்சுவலா கொஞ்சம் காரமா இருந்தாதான் இந்த சட்னி. இதுல ஆஹா. இன்னும் அது ஏன்னா பணியாரத்துல ஒண்ணுமே இருக்காது. அதனால அந்த சட்னி காரமா இருக்கணும். அப்ப நல்லா இருக்கும். இந்த காம்பினேஷனே அல்டிமேட்டா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த காரம் ஆக்சுவலி இந்த காரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல அந்த அந்த காரம் காரம் தேவை. தான் வேணும். காரம், புளிப்பு, உப்பு. இதுல ஒரே ஒரு நல்லா இருக்கும். அதிசயமான விஷயமும் சொல்லலாம். வதக்கி அரைச்சு எல்லாம் பண்ற துவையல் யூஸ்வலா வதக்கி கிடக்கி பண்ணிட்டா கெட்டு போகாதும்பாங்க.
இந்த சட்னி வெளியிலே வச்சா கூட 2-3 நாளைக்கு கெட்டு போகும். உணவு அது புளி போடுறதுனால. அதே நீங்க வதக்கி அரைச்சிங்கன்னா அன்னையோட இதா போயிடும். இது நான் கிரைண்டர்ல அரைச்சிருந்தா இன்னும் சாஃப்டா இருக்கும். இன்னும் சாஃப்டா இருக்கும். மிக்ஸியை விட grinder. மிக்சியில அரைச்சது. நான் மிக்ஸியில இன்னைக்கு அரைச்சது. மிக்ஸியில் அரைச்சி அப்பா இருந்த டைம்ல வந்துட்டு இந்த கிரைண்டர் மிக்சில அது இருக்காது, ஆட்டுக்கல் தான் ஃபுல்லா. நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. ஊருங்கள்ல கல்யாணத்தின் போது இல்ல அப்பா அநேகமா வெள்ளை பணியாரெல்லாம் வீட்டுல ரொம்ப போட்டது கிடையாது. இல்ல அப்பா இல்ல ஊர்ல சொல்றேன். அவங்க அப்பா நான் இருக்கும்போது கேட்டேன், கேக்குறாங்க. இந்த ஊர்ல நீங்க சொல்ல விசேஷங்கள் எல்லாம் பண்ணும்போது அதாவது விசேஷங்கள்ல பண்ணும்போது வெளியில இருந்து பாத்திரம்லாம் நம்ம எடுக்க மாட்டாங்க. வீட்டுல இருக்க பாத்திரங்கள் தான் கல்யாணத்துக்கே சமைப்பாங்க. அது சீர்வரிசையில ஒரு பொண்ணுக்கு வந்து 3 ஆட்டுக்கல் 7 அம்மி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வீடு ஆட்டுக்கல் அம்மி நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து நம்பர் போட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒரு ஆட்டுக்களுக்கு 2 பேர் மாதிரி உட்காந்துக்குவாங்க. உட்காந்துட்டு ஆட்டி ஆட்டி பண்ணா இன்னொரு 10 பேர் உட்காந்து பணியாரம் ஊற்றுவாங்க. ஸோ கல்யாண வீட்டுக்கே அந்த நல்ல இது. ஆனா இன்னைக்கு நான் மிக்சியில் அரைச்சேன் நம்ம செஞ்சு காமிக்கிறதுக்காக. இதே நீங்க கிரைண்டர் அரைச்சா சூப்பரா இருக்கும். கையில அரைச்சா செம்ம சூப்பரா இருக்கும். கையில அரைச்சா அப்பா அது புதுசு சொல்றதுக்கு புதுசுன்னு வார்த்தை இருக்கும்ல, இல்ல. நல்லா இன்னும் சாஃப்டா இருக்கும். நீங்க இன்னொன்னு வைக்கிறேன் உங்களுக்கு. நடத்திடுமா. சட்னி வைக்கவா? சட்னி இந்த சட்னி இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசை பார்க்க ரொம்ப சிம்பிளா பண்ண மாதிரி இருக்கு. இது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா? நீங்க பக்குவம் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. ஆமா. டிப்ஸ் சொல்ல முடியுமா? ஏன்னா பாக்குறவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குடி பணியாரம் தான் வாயில வருது. இந்த பணியாரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா. அது அளவு சொல்லுங்க. இது வந்து தலை தட்டி ஒரு கப்பு அளவுக்கு ஆழாக்குன்னு சொன்னா கூட அதுல வந்து அரிசி அளந்துக்கிட்டோம்னா தலையை வடிச்சிட்டு கையில பிடிச்சிட்டு அது மேல எவ்வளவு உளுந்து நிக்குதோ இந்த உளுந்தை கொட்டி அந்த கீழே விழுகிற உளுந்து எடுக்க கூடாது. அது மேல நிக்கிறது மட்டும்தான் அளவு. எடுத்து போட்டு அதை நல்லா ஊற வச்சணும். 50-20 பச்சரிசிம்பாங்க. நல்ல பச்சரிசி கிடைச்சதுன்னா போதும். அதை எடுத்து நல்லா ஊறப்பட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா நைஸாக ஆட்டிடணும். ஆட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலே கையோட உப்பு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது எண்ணெயை காய வச்சு காஞ்ச எண்ணெயை கடாயை தீயை குறைச்சி வச்சிடணும். கடாய் ஏந்தலாக இருக்கணும். ஊத்துற கரண்டி ஏந்தலாக இருக்கணும். குழியாக இருக்கக்கூடாது. குழியா இருக்கக்கூடாதா? அதில் வரம்பு கட்டி இங்கிலீஷில் சொல்கிறது ஸ்கேலப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வரி வரியாக அந்த அழகாக நெளியாக வரும். அது வரலைனாலே கேட்பாங்க இது என்ன விட்டு வரம்பு கட்டியே வரலம்பாங்க. இட்லி மாதிரி ஊத்திருக்கான்னு வாங்க. அப்படி வரக்கூடாது. ஆமா. அதுக்குன்னு உள்ளது. இந்த கார சட்னி நான் இப்போ காமிச்சா மாதிரி அவ்வளவுதான். அது காரச்சட்னி நீங்க சொன்னதா? வெங்காயம், புளி, தக்காளி, காஞ்ச மிளகாய். தக்காளி காஞ்ச நல்லா மிளகாய். காஞ்ச மிளகாய். நீட்டு மிளகாய் தான் போடுவீங்க இல்ல குண்டு மாதிரி இருக்காது? குண்டு மிளகாய் போட்டால் கொஞ்சமாக போடணும். நீட்டு மிளகாய் போட்டால் நிறைய போடணும். நீட்டு மிளகாய் காரம் கம்மி. இவங்க நான் கொஞ்சம் கலருக்கு காஷ்மீர் மிளகாய். கலருக்கு கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துப்பேன். முன்னிட்டு ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கு டேஸ்ட் நிஜமாவே. ஆனால் ரொம்ப அதையும் கையில அரைச்சு இதையும் கையில அரைச்சு பாருங்க. இதை விட டாப்பரா இருக்கும். யார் வீட்டுல ஆட்டுகள் இருக்கு? யார் வீட்டுல ஆட்டுகள் இருக்கு சொல்லுங்க. நீங்க பாட்டு யார் வீட்டுல இருக்குது அதெல்லாம்? இப்ப நீங்க ஏவிஎம் சரவணன் ஐயா சொன்னீங்க, நீங்க ரொம்ப விரும்பி கேட்பாருன்னு. அப்படி வேற யாராவது இந்த இந்த குறிப்பிட்ட இந்த பணியாரம் கேட்கறது? சரவண அண்ணாவும் எம்என் ராஜ் அம்மாவும் என் ஞாபகத்தில். அடுத்தது மனோரமா ஆச்சி எதிரிலேயே எதிர் வீடு. அவங்க வந்து கேட்ட அவங்க நேரையே என்கிட்ட பார்க்கும்போது ஏப்பா நம்ம வெள்ளை பணியாரம் ஊற்றுவாங்களே ஊர் பக்கம்னா அந்த மாதிரி எனக்கு வெள்ளை பணியாரம் ஊற்றி ஒரு நாள் கொடுப்பாருனாங்க. அப்புறம் 2-3 முறை அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டேன். அதே மாதிரி நான் பண்ணுற தயிர் வடை ஒன்று பிடிக்கும். ஸ்டப் பண்ணி மேலே இதெல்லாம் ஊற்றி கொடுக்குறது. அதுவும் நாங்க எல்லாருமே ஃபேன் அதுக்கு. தயிர் வடைக்கா? சூப்பரா இருக்கும். அதனால அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி பண்ணி அவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். பட் அதை தாண்டி பிரபலங்கள்னு அப்படின்னா ரொம்ப இல்லை. எனக்கு தெரிஞ்ச எனக்கு க்ளோஸ் ஆனவங்க மதுரையில் துர்கம்மான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் எது செஞ்சு கொடுத்துட்டாலும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி அலங்கோலம் மாத்திரும். இப்போ நானே கூட சில வாட்டி போனேன்னா அவ்வளோதான், எங்கள் வீட்டில் ஒரு வழி பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? இதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நீட்டாக இருக்கும் கிச்சன் எப்போவுமே அப்படின்னா? நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒன்று இருக்கும். அதனால் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு நமக்கு தேவையான சாமானை அடுக்கி வச்சுக்கிறது. இப்போ ஸ்டோர் ரூமில் போய் யாரையாவது எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னால் நமக்கு சொல்ல தெரியும் என்னென்ன இடத்த இருக்குங்கிறது. அதனால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு, அடுத்தது துவரம்பருப்பு, அடுத்தது பாசிப்பருப்பு. ஏன்னா அதுதான் கொஞ்சமாக எடுப்போம். அதுக்கப்புறம் கோதுமை மாவும் சர்க்கரையும். முன் வரிசையில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, பிரியாணி அரிசி, வெல்லம், மாவரிசி அப்படின்னு வரிசையாக போகும். அது அவல் போட்டு வச்சுருப்பேன். ஜவ்வரிசி அந்த மாதிரி. பாட்டிலில் வந்து கடுகு உளுந்தெல்லாம் தாளிக்கும் போது எடுத்துக்கும் போதே கடுகு உளுந்து மிளகு சீரகம் அப்புறம் சோம்பு வெந்தயம் கசகசாங்கிற மாதிரி வரிசையாக நமக்கு ரைமிங்காக வர மாதிரி. ஸோ நமக்கு சௌரியங்கள் அதுக்கேற்ற மாதிரி. அது மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணுறதும் மாதம் ஒரு முறை அது வந்து ஒரு கட்டாயமாக வச்சுருந்தோம். பட் இப்போ வந்து வயசு ஏற ஏற கொஞ்சம் தளர்ந்துருக்கு. பட் ஆனால் மாதம் ஒரு முறை கட்டாயம் எடுத்து க்ளீன் பண்ணி பெருக்கி தொடச்சி அதையெல்லாம் அடுக்கிடுவேன். இது மாதிரி இங்கே அடுக்கும் போது நான் இப்போ அஞ்சரை பொட்டியே பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் அடுக்கி வச்சுருப்பேன். கடுகு உளுந்து மிளகு சீரகம் வெந்தயம் சோம்பு கடலைப்பருப்பு. ஸோ அப்படியே அதே மாதிரி எடுக்கிற போதே ஈஸியாக இருக்கும். இப்போ மேல் ஷெல்ஃப் வந்து
காலையில ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை எடுக்கிறோம். அதனால சர்க்கரை, டீ தூள், காபி தூள், இந்த பக்கம் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி. கீழே ஸ்டிக்கர் ஒட்டாமலே டக்குன்னு நமக்கு எல்லாம் மைண்ட்ல இருக்கும் இல்லையா? ஈஸியா சொல்லிடலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி, ரசப்பொடி, சரிங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், அந்த பக்கம் தாளிக்கிற வடகம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஏதாவது சொல்ற விஷயம், அடுப்பு இங்க வைக்கிறோம். நம்ம இப்பதான் இப்ப ஷூட்டிங்காக நம்ம ஷூட்டிங்கா பக்கம் வச்சிருக்கோம். வச்சிருக்கோம். புரியுதா? இந்த பக்கம் தான் அடுப்பு வைப்போம். நம்ம கைக்கு எட்டின மாதிரி சாமான்கள் இருக்கணும். டக்குன்னு ஓடி ஓடி போய் எடுக்கிறத விட கைக்கு எட்டின மாதிரி இங்க சாமான் கடாய் வந்து எல்லாமே சரியா பொதுவா எண்ணெய் ஊத்தி தேடிட்டே இருப்போம். கடுகு அவ்வளவுதான். அந்த மாதிரி இல்லாம சமைக்கும் போது எல்லாம் நறுக்கி சமைச்சு முந்தின நாளே இல்ல காலையிலயோ எந்திரிச்சோன்னா பிளான் பண்ணிட்டோம்னா, பிளான் பண்ணோம்னு காய் நறுக்கி வச்சுட்டோம்னா 1 மணி நேரத்துல ஒரு 10 பேருக்கு சமைச்சாச்சு. அந்த காய் நறுக்கிறது எப்படின்னா, நான் வந்து எல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இஞ்சி எல்லாம் கழுவி நறுக்கி வச்சிருவேன். நறுக்கி வச்சுட்டு அந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணிடுவேன். அடுப்படில ஃபுல்லா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, என்னென்ன வேணுமோ அந்தந்த அடுப்புல கடாய், குக்கர் எல்லாம் போட்டு தான் அடுப்ப பத்த வைப்பேன். 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டு வெளில அப்ப வந்துருவேன். கடகடன்னு முடிச்சிடும். ஏன்னா என்ன என்ன என்னாலலாம் வந்து இந்த வெங்காயத்தை வெட்டிக்கிட்டே சமைக்கிறதெல்லாம் என்னால முடியவே முடியாது. அதனால என்னோட டிப்ஸ் அதுதான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி, அதாவது அதான் ஈஸி. நமக்கு வெங்காய தோல் கீல் எல்லாம் இருக்கும்போது நமக்கு சமைக்கும்போது ஒரு எரிச்சல் வரும். கரெக்ட். என்ன பண்றது? அடுத்தடுத்து பண்ணணுமே. இது இப்ப என்ன தெரியுமா? ஒரு கடாய பொரியலுக்கு போட்டோம்னா, எண்ணெய ஊத்தி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு, அந்த காய போட்டு மூடுனோன, அந்த வேலை முடிஞ்சது. தேங்காய் ரெடியா மிக்ஸியில அரைச்சு வச்சிருப்போம். திருவி வச்சிருப்போம். அதையும் போட்டோம்னா முடிஞ்சது. இந்த தேங்காய்க்கு ஒரு பக்கம் ஓடவும். இது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எடுத்து அது கட்டிங் வேலை எல்லாம் வந்து சமையல் வச்சுக்கவே கூடாது. முதல்ல ஆமா. வரல சமைக்க மட்டும் தான் முடிச்சு செய்யணும். வச்சிடணும். ஆமா. அத வச்சுட்டு அதுதான். அந்த கட் பண்ற நேரத்துல ஒரு பக்கம் குக்கர்ல பருப்பு, ஒரு பக்கம் சாதத்த போட்டு வச்சுருவேன். இது வந்தோனே டக்கு டக்குன்னு இத முடிச்சுட்டு, நம்ம குப்பை எடுத்து போடுறதுக்கும் வேலை இல்ல. முன்னாடியே எடுத்து எல்லாம் போட்டுடுவேன் எல்லாத்தையுமே. எல்லாம் அடுப்படிய கிளீன் பண்ணிட்டு தான் சமையல் ஆரம்பிப்பேன். இதுதான் உங்களோட டிப்ஸ். என்னோட டிப்ஸ். நானுமே அப்படிதான். எல்லாமே நறுக்கி ரெடியா வச்சுட்டு, அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிச்சோம்னா விறுவிறுன்னு ஆயிரும். பட் பிளான் பண்ணிக்கணும். இன்னதுதான் பண்ண உள்ள வந்து நின்னு நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்கலாமா, இது கூட்டு வைக்கலாமா நான் யோசிக்கணும். சோ மக்களே கண்டிப்பா இந்த வெள்ளை பணியாரம், கார சட்னி டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க நீங்க. நிச்சயமா நாங்க வேர்க்க ட்ரை விறுவிறுக்க பண்ணுவோம். உங்களுக்கு சொல்லி வேர்க்க கொடுத்துருக்கோம். சாப்பிடும் போதே வருது. அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா காரம் அப்படி உச்சந்தல சல்லுன்னு ஏறுது. எனக்கு தெரியுது. எனக்கு அட்டகாசமா இருக்கு. நிச்சயமா ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேருக்குமே. உங்களுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா நாங்க சொன்ன நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி நேயர்கள் நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நாங்க அனுபவப்படுற விஷயங்கள், அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இத்தனையும் உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அது எங்களுக்கும் மகிழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அவள் விகடன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப நன்றி.